ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். திரும்ப ஒரு புதிய நாளை நாம் பார்க்க முடியாத பலத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். சங்கீதக்காரன் தாவீது பக்தன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, சங்கீதம் 23:7, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், for thou art with me. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறீர், எனக்கு தெரியும். யா வித் மீ, நீர் என்னோடு கூட இருக்கிறீர். இதுதான் தாவீதுடைய நம்பிக்கை. அநேக யுத்தங்களை சந்தித்த மனிதன் தாவீது. அநேக நாட்கள் வனாந்தரத்தில் தங்கியிருந்த மனிதன் தாவீது. எத்தனையோ சூழ்நிலையில் ஏமாற்றப்பட்டு பாடுகளை சந்தித்த, ஆபத்தை சந்தித்த மனிதன் தாவீது பக்தன். ஒருவேளை இன்னைக்கு ஒரு சின்ன கவலை நமக்குள்ள வந்துருச்சுன்னா நம் எழுப்புகிற கேள்வி, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரா? ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறாரா? ஆண்டவர் ஏன் என்னுடைய ஜெபத்தை கேளாதபடி இப்படி தடுமாறி போய்கொண்டிருக்கிறது? இப்படிப்பட்ட அநேக குழப்பங்கள், அநேக கேள்விகள் நமது உள்ளத்தில் எழுப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது இத்தனை வனாந்தரத்துல, இத்தனை போராட்டத்தின் மத்தியில, இத்தனை ஏமாற்றப்பட்ட, இத்தனை ஆபத்து, எனக்கும் மரணத்திற்கும் ஒரு அடி தூரம் என்று சொல்லுகிற அந்த அளவுக்கு கொடூரமான வாழ்க்கையை அவன் சந்தித்தாலும் அந்த தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தை, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், எனக்கு தெரியும் நீங்க என்னோடு தான் இருக்கீங்க. இதுதான் நம்பிக்கை. இந்த காலை நேரத்துல நமது நம்பிக்கையும் இப்படிப்பட்டதாய் மாற வேண்டும். தேவரீர் என்னோடு கூட இருக்கீங்கப்பா. எனக்கு கஷ்டம் வந்தாலும், துன்பம் வந்தாலும், தோல்வி வந்தாலும், அவமானம் வந்தாலும், நிந்தனை வந்தாலும், மனபாரங்கள் வந்தாலும், தேவரீர் நீங்க என்னோடு கூட தான் இருக்கீங்கப்பா, நீங்க என்னோடு கூட இருக்கீங்க. இதுதான் நமது விசுவாச அறிக்கையாய் மாற வேண்டும். அப்படி நாம் ஜெபித்து அவர் மீது சார்ந்து இருக்கும் போது நம்மளை கைவிட்டுருவாரா? ஒரு நாள் கைவிட மாட்டார். அவரை நம்பி அவரை சார்ந்து இருக்கிற பிள்ளைகளுக்காக விசேஷித்த ஆசீர்வாதத்தை வைத்து ஆண்டவர் தான் நம்ம ஆண்டவர். நாமும் சொல்லலாம், தேவரீர் என்னோடு கூட நீங்க இருக்கீங்க. இந்த நம்பிக்கை போதும். இந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து ஓடுவோம். அவரையே பின்தொடர்ந்து நடப்போம். அவர் காட்டுகிற பாதையை சுதந்திரித்துக் கொள்ளுவோம். சூழ்நிலை பார்க்காதீங்க, நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவரை பாருங்க. அந்த ஆண்டவர் இந்த சூழ்நிலை தாண்டி அற்புதங்களை நமக்கு செய்வார். இன்று ஜெயமாய் எல்லாம் முடியும். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிற மக்கள், கேள்விகளோடு காத்து கொண்டிருக்கிற மக்கள், என்னோடு கூட ஆண்டவர் இருக்கிறாரா என்று சொல்லி கலங்கி நின்ற மக்கள் எல்லாருக்கும் நீ பதில் தந்தீங்கப்பா. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீரப்பா. இதுவே எங்க விசுவாச வார்த்தையாய் மாறட்டும். இதோ இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நீர் கூட இருக்கிற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள பலந்தார். எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிற தயவுக்கு நன்றி. பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவுக்கு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசிர்வதிங்கப்பா. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். இந்த தனிப்பட்ட அனுபவத்தினுடைய பலத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள பலந்தார். இந்த நாள் அற்புதத்தின் நாளாக மாறுவதற்காக நன்றி. பலப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன்.